நமது இலவச மாந்திரிக வகுப்புல இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஷ்டகர்ம மாந்திரிகம் செய்றோம் இல்லையா? அந்த அஷ்டகர்ம மாந்திரிகத்துக்கு உண்டான உடைகள், நம்ம என்ன உடைகள் போட்டு நம்ம ஜெபம் பண்ணா சில காரியங்கள் பலிக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உடைகள் வந்து ஒரு அஷ்டகர்மத்துக்கு முக்கியமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்து முக்கியம். நம்ம ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா 100% வந்து நமக்கு ரிசல்ட் குடுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி முறைகள நீங்க பண்ணீங்கனால், கண்டிப்பா அது வேலை செய்யும். இந்த உடைகள் இல்லாமலே நம்ம பண்ணலாமான்னா பண்ணலாம். அதுவுமே தெய்வ அருளால அது கண்டிப்பா நடக்கும். இது வந்து மாந்திரீகத்துக்கான ஒரு அடிப்படைகள் வந்து நம்ம இதெல்லாம் வந்து பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் நம்ம இத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். எப்பயுமே நம்ம ஒரு சிகப்பு ஆடை அதாவது சிகப்பு வேஷ்டி அணிஞ்சோ, இல்ல சிகப்பு துணி கீழ போட்டு உட்காந்து நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னா, அம்மன் மந்திரங்கள் வந்து நமக்கு வந்து உடனடியா வந்து சித்தியாகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா காளி மந்திரம், துர்க்கை மந்திரம், பைரவர், வராகி இந்த மாரி தெய்வங்களோட விஷயங்கள்லாம் வந்து நமக்கு உடனடியா வசியமாகும். அது மட்டும் இல்லாம இந்த பெண் தெய்வங்கள வந்து நம்ம ஆக்ரோஷனம், வரவழித்தல், ஒரு பெண் தெய்வத்த வந்து நம்ம வசப்படுத்துதல், அந்த மாரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, இந்த மாரி சிகப்பு துணிய வந்து பயன்படுத்தலாம். அதே மாரி எதிரிய வந்து நம்ம அடக்கணும் அப்படின்னும்போது, எதிரி ஸ்தம்பனமோ, இல்ல எதிரி உச்சாடனம், இல்ல எதிரிய வந்து வாய் கட்டுறது, அந்த மாரி பண்ணும்போது கூட, இந்த சிகப்பு துணிய கீழ போட்டு உட்காந்து நம்ம மந்திர ஜெபம் பண்ணும்போது, அது நமக்கு ஒரு 50% வந்து பலன் வந்து குடுப்போம். சரியா? உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க சிகப்பு பட்டு கூட வச்சு கீழ உட்காரலாம். அப்படி இல்லனா சிகப்பு கம்பளம், அந்த மாரி கூட பண்ணலாம். சரியா? அந்த மாரி இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சளோட அருமைகள வந்து பார்க்க போறோம். மஞ்சள் கலர் துணி. இந்த மஞ்சள் கலர் துணிகள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம ஆசனமா போட்டு உட்கார்ந்து மந்திர ஜெபம் பண்றதுனால, இந்த வசியம், மோகனம், ஆகர்ஷணம் இந்த மாரி காரியங்கள் எல்லாம் நமக்கு உடனடியா கை கொடுக்கும். இந்த பணம் வர சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லக்ஷ்மி மந்திரம், அப்புறம் வந்து குபேர மந்திரம், இந்த பண வசியம், சொர்ண வசியம், மோகினி சம்பந்தப்பட்ட வசியம், அது மட்டும் இல்லாம இந்த குரு மந்திரங்கள்லாம் நம்ம ஜெபம் பண்ணும்போது, இது அருமையான பலன். இந்த மாரி துணி போட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, 50% பலன். நீங்க மந்திர ஜெபம் பண்றது இல்லாம, இது ஒரு 50% பலன் வந்து உங்களுக்கு குடுக்கும். இதே வந்து மஞ்ச கம்பளி இருக்கு பார்த்தீங்களா? கம்பளி. அது போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணீங்கன்னா, இன்னும் ஒரு 100% பலன் அளிக்கும் அப்படின்றது விதி. சரியா? இன்னொன்னு வந்து வெள்ளை கலர் துணி நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணும்போது என்ன அப்படின்னா, தியானம் வந்து கை கொடுக்கும். இப்போ நம்ம வெள்ளை துணி போட்டு உட்காந்து மந்திர ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, தியானம்லாம் வந்து நமக்கு சூப்பராக கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பேதன காரியங்கள் வந்து நம்ம செய்யலாம். பேதனம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அஷ்டகர்மத்தில், அதெல்லாம் வந்து வெள்ளை துணி போட்டு செஞ்சு ஜெபம் பண்ணால் இன்னும் நமக்கு வேலை செய்யும். இன்னொன்று என்னன்னா, இந்த பேதன மந்திர ஜெபம் பண்ணிட்டு வெள்ளை துணி போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த துணி இன்னொன்று பேதனங்கள் ஜெபம் பண்ணும்போது வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடாது. சரியா? அப்படியே நீங்கள் வெளியில் உட்காந்து ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அந்த துணியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படியே அவுத்து விட்ருங்க. வெள்ளை வேஷ்டி கூட கட்டிட்டு நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். இது ஒரு 50% வந்து நீங்கள் மந்திர ஜெபம் பண்ணுறது இல்லாமல் இது ஒரு 50% போனஸ் பாயிண்ட் மாதிரி கிடைக்கும். அதே வந்து வெள்ளை கம்பளி, எப்பயுமே வந்து கம்பளி, அந்த நான் எந்தெந்த கலர் சொல்லுன்னா அந்த கலரில் கம்பளியில் வந்து நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 50% 100% பலன் கிடச்சி அது உங்களுக்கு அருமையாக வந்து கை கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பச்சை கலரு, இதுக்கு வந்து நீங்கள் கிரகங்கள் பலம் அதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. இன்னும் மாந்திரிகம் ரீதியாக நீங்கள் வந்து உங்களோட மந்திர சக்தியை மட்டும்தான் நான் இங்கே தீர்மானிக்கணும். இந்த கலர்கள்லாம் எதுக்காக நம்ம உடைகளை பயன்படுத்தணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நமக்கு பவரை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான். இந்த பச்சை நிற கலருங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பச்சை நிற துணி போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, உச்சாடனம், ஒரு எதிரியை துரத்துறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மந்திர ஜெபம் பண்ணலாம். விஷ்ணு மந்திரம், அதாவது பெருமாளோட மந்திரங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும். சரஸ்வதி மந்திரம் ஜெபம் பண்ணுறதா இருந்தாலும் அருமையாக கை கொடுக்கும். இதில் என்னன்னா, நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறதா இருந்தால் அந்த துணியை போட்டு வீட்டில் கூட உட்காந்து ஜெபம் பண்ணலாம். இந்த பேதனம், உச்சாடனம், மாரணம், வித்வேசனம் இந்த மாதிரி மந்திரங்கள் ஜெபம் பண்ணும்போது வீட்டில் உட்காந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து நீல கலரு துணியை போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதன காரியங்கள்லாம் டக்குன்னு கை கொடுத்துரும். எதிரியை வந்து நம்மளை பற்றி யோசிக்கவே விடாமல் அடக்கணும் அப்படின்றதுனா நல்லா வேலை செய்யும். காளி மந்திரம், வராகி மந்திரம், துர்க்கை, சரஸ்வதி மந்திரம் இதெல்லாம் வந்து அருமையாக கை கொடுக்கும். நீல நிறத்தில் வந்து நம்ம இதே கம்பளி போட்டு பயன்படுத்துறீங்கன்னா 100% பவர் டக்குன்னு வேலை செய்யும். அதே மாதிரி கருப்பு கலரு, இந்த கருப்பு கலரை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை அழிக்கிறது, இந்த மாதிரி கர்ம காரியங்களை வந்து செய்யலாம். எதிரியை அழிக்கிறது, துரத்தி விடுறது, அது மட்டும் இல்லாமல் எதிரியை வந்து மாரணம் பண்ண வைக்கிறது,
வித்வேஷனம், பேதனம் அந்த மாதிரி துஷ்ட காரியங்கள் நீங்கள் எது பண்ணாலும் வந்து இந்த கருப்பு நிற துணியில் போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். அதே தெய்வங்களை நீங்கள் பூஜை பண்ணுறதா இருந்தால், மயான பூஜை பண்ணுறதா இருந்தால் காளி, வராகி, பைரவர், மாடனு, துர்கை இந்த மாதிரி சாமியெல்லாம் அது மயான பூஜைக்கு நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சுடலை மாடை இந்த மாதிரி கருப்பு கம்பளத்தை போட்டு மந்திரம் எதிரியை ஒழிக்கணும்னு நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிங்கன்னா எதிரி இருக்கிற இடம் காணாமல் போயிடுவான். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு காத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இலவச மாந்திரிக வகுப்பில் வசியம் சார்ந்த அனைத்து தலைப்பும் வந்து நம்ம கொடுக்கலான் இருக்கோம். இதை விட இன்னொன்று சிறப்பு என்னென்னா, நம்ம வகுப்பில் கலந்துக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் அவங்களுக்கு இலவசமாக ஜோதிடம் பார்த்து அவங்களுக்கு தேவையான பிரச்சனைக்கு உண்டான தெய்வங்கள், வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்க வேண்டிய தெய்வங்கள், தான தர்மங்களை பற்றி முழுமையாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கடைப்பிடிங்க. நன்றி, வணக்கம்.